வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒபிட்டோ பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணியிருக்கோம். அது வந்து யார் ஐடியில் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயும் ஸ்பின் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டோட ஐடியில் தான். நம்ம ஐடியில் ஒபிட்டோ பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணலை, நம்ம வந்து பெயின் பண்டிலுக்கு தான் பண்ணோம் கடைசியில். சரி, நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஏன்னா அப்போ தான் வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும். ஏன்னா வந்து வீடியோ போகிறது இல்லை யாருக்கும் அவ்வளோவா. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்பின்னிங்க்கு போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒபிட்டோவுக்கு 1679 டைமண்ட் இருக்குது. அவன் நம்பி என்கிட்ட கொடுத்துருக்கான், நீ நான் ஸ்பின் பண்ண மாதிரா இருக்காத மாதிரி இது ஸ்பின் பண்ணி கொடுறான்ட்டு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து மாதிரா ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணது பார்த்துட்டு எல்லா ஈவெண்ட்டையும் கொஞ்சம் குழப்பி விட்டு, சரி இது ஒரு ஸ்பின்னை போட்டுறலான்னு போட்டதுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்க மாட்டோம். நமக்கு எப்பயும் போல தான் கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இன்னொரு ஸ்பின் போட்டோம், ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறமாட்டி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஈவெண்ட்டுக்கு போனோம். முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணோம், டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசியில் ஒரு ஸ்பின்னை கொடுத்தோம். ஸ்பின்னை கொடுத்தா 1 2 3 அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1 2 3 கொடுத்தான். என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு டக்குன்னு எல்லா ஈவெண்ட்லேயும் ஸ்பின்னை போட்டு விட்டேன். இந்த ஈவெண்ட்லேயும் கூட போட்டு விட்டேன் 25 ஸ்பின்னை. பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு எப்பயும் போல தான் டிஃபீட் தான் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை கூட நம்ம முடியல, நான் முடிச்சிடலாம், அதெல்லாம் ஈஸி தான். சரி, அடுத்து பார்த்தோன்னா நம்ம இந்த கன்னுங்கிறேன் ஒபிட்டோ பண்டிலுக்கு திருப்பி போட்டால் 1 1 கொடுத்தாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு 5 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு இதுவும் யூஸ்ஃபுல் தான். இந்த ஒரு பண்டில் எடுத்தால் வேலை முடிஞ்சிச்சு. இந்த எடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்பெஷல் அனிமேஷன் இருக்கும்ல எமௌண்ட்டு, அதையும் எடுத்துட்டான், அதை கிளைம் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஸ்பில்லில் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மாதிரி சர்வரை குழப்பி விட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க ஈவெண்ட்டில். பாருங்க 2 கொடுத்துருக்காங்க. கடைசி டைத்தில் எதுவும் நிறைய கொடுத்ததா பார்த்தோம். ஆமாம், நிறைய கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குது. கடைசி டைத்தில் பார்த்தீங்கன்னா இப்போயும் 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 90 திருப்பி கொடுப்போம். 90க்கு 1 2 3 5 கொடுத்துருக்காங்க. பார்த்தா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒன்றும் கொடுக்க மாட்டேறாங்க இவங்களை. இதை வச்சுக்க நீங்கள் என்னட்டா பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. ஐயா இப்போ தாங்க 96 சேர்ந்துருக்குது. 200 சேரணும். 1000 முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்களோ, 1000க்குள்ளே கொடுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். சரி, மறுபடியும் போயிட்டு நம்ம இதே ஸ்பின் போட்டு வருவோம். ஏதாச்சும் கொடுக்குறாங்களா இதுலையாச்சு? ஏடா கன்றாவே கரீனா, எதையாச்சும் கொடுங்கடா. ஐயா படுத்து வைக்கிறாங்க என்னைய. எம்மாடியோ, என்னங்க எப்படி பண்ணுற? யாரும் இந்த ஈவெண்ட்டெல்லாம் கை வைக்கிறீங்க, தேவையில்லை. அது ஈவெண்ட்டாக இருக்குது, என்னது இது? ஐயோயோ படுத்துறாங்க. சரி, நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்பயும் உங்களை சொல்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் சேனல் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும்னால 1K போனது வீடியோலாம், எந்த வீடியோலாம் ஸ்பின்னிங் வீடியோ. இப்போ பார்த்தா 100 தாண்ட மாட்டேங்குது, வெறியாவது. அது வேறு எப்படா கொண்டு வரதுன்ட்டு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் க்ரோ ஆனால் தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடணும் அப்படின்னு. அது இல்லாமல் கொஞ்சம் கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன கண்டென்ட் போடணுமோ அதையும் சொல்லுங்கள், அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணி போட்டுடுறேன். ஏன்னா எனக்கு வீடியோ போடணும் அப்படியாது. ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு நான் கண்டென்ட் கொண்டு விட மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஸ்பின் பண்ணுவோமா மறுபடியும் எப்பயும் போல்? பரவாயில்ல, 163 சேர்ந்தாச்சு. பாலி ஒபிட்டோ கொடுத்துட்டாங்க. ஐயோ, எத்தனை டைமண்ட் ஆகிருக்குது பார்ப்போம், இருங்க. லக்கா அக்கா மக்கா. ஐயோ, நல்லா தாங்க இருக்குது பண்டிலு, பெருமையாக இருக்குது. என்ன பண்டிலை தனித்தனியாக போட்டோன்னா செட் ஆகாது எந்த பண்டிலுக்கும் அவ்வளோவா. ஆமாம், கன்ஃபார்ம் இது செட் ஆகாது. இருந்தாலும் கலெக்ஷனுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒட்டு ஏங்க இன்னொரு பண்டில் கூட எடுக்கலாம். இந்த பாருங்க 171 வந்துருச்சு. பரவாயில்லையே, 404 வந்து நிற்கிதுங்க. பரவாயில்ல, ஏதோ டைமண்ட் சேர்த்து கொடுத்துருக்குறோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. லாபிலேருந்து வரையில எப்படி இருக்கு பாருங்களேன். சாரி, வெறியா இருக்கு அக்கா மக்க. எங்க வெறியா இருக்குங்க. ஐயோ உட்காடுறாங்க. ஆகோ அம்மாடியம்மா. உண்மையாகவே இந்த பண்டில் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமாட்டி இந்த வண்டியில் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் 4 பேருக்கு நான் பண்டில் எடுத்து தர முடியும் ஒபிட்டோ ஏதாச்சும். ஆனால் இட்டாச்சி மட்டும் எடுத்து தர முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து அவங்க யூஐடி, அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி, இன்ஸ்டாவில் தான் மெசேஜ் பண்ணுவேன். சரி ஃப்ரெண்டுங்க, சரி பாய்.